அவர் சொல்லுவார், அவரைத்தான் விரட்டி அடிப்பாங்க. அவர் எங்கே அவர் அவர் இப்போ இது கூட வரல, இங்கே ஏதோ நிகழ்ச்சி கூட அவரே கலந்துக்கல. இங்கே மெட்ராஸுக்கு வரலையே அவர். மோடி நிகழ்ச்சிக்கு அவர் வரலையே, எதுக்குமே வரலையே அவர். அவர் தான் ஓரம் கட்டியிருக்காங்க. அவர் போக வேண்டியது அவர். அவர் எங்கே என்ன பண்ணிட்டு ஏதாவது எங்கேயாவது ஜெயிச்சிருக்காரா, விளையாட்டு ஜெயிச்சிருக்காரா? ஒரு கவுன்சிலர் கூட அவர் ஆகலை. அப்புறம் அவர் எங்கே திமுக விரட்ட போகிறார் அவர். திமுக விரட்டணும்னு எல்லாருமே போய்கிட்டு தான் இருக்கிறாங்க. திமுக ஸ்டேபிளாக வந்துக்கிட்டு தான் இருக்கும், மேலே மேலே வந்துக்கிட்டு தான் இருக்கும். அது சாத்தியம் இல்லைங்க சார். அதாவது அவங்க மக்களுக்கு செய்யக்கூடிய தொண்டும் சேவையும் ஏகப்பட்ட இது ஒவ்வொரு அடிமட்டத்துலேருந்து மேல் மட்டம் வரைக்கும் அவங்க இல்லம் தேடி அவங்களுக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சியாக நடந்துட்டு இருக்கனால இவங்க சொல்கிறது எந்த ஒரு திட்டமோ நம்ம தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியோ கூட கொடுக்கல. நம்ம வீட்டு நிதியை எடுத்துக்கின்னு நமக்கே தராமல் நம்மையே திருப்பி அடிக்கிறாங்கன்ற போது பார்லிமெண்ட்லேயும் கேட்குறாங்க, எந்த ஒரு தகவலும் சொல்லாத இருக்காங்கன்னா அப்போ அவங்க சங்கின்றது அவங்க புத்தியை காட்டுறாங்கன்னு தான் நான் சொல்லணும். சங்கி கூட்டத்தை சேர்ந்தவங்க இதை தான் சொல்லுவாங்க. ஆனால் அதாவது சார்பற்ற தமிழ்நாடு, இங்கே மத கலவரமோ எந்த ஒரு நிகழ்வும் நடக்காத இடம் இது. அதனால் இங்கே அவங்க சொல்கிற வதந்தி ஏற்புடையதாகாது. அது மக்கள் தான் முடிவு செய்ய முடியும். அது நம்ம யாரும் அது யாரும் முடிவு செய்ய முடியாது. போன ஆட்சி ஏடிஎம்கே இருந்துச்சு, யார் விரட்டி விட்டா? மக்கள் தான் விரட்டி விட்டாங்க. இந்த டைம் திமுக ஆட்சி இருக்குது. அடுத்த டைம் மக்கள் தான் முடிவு பண்ண முடியுது. வேறு யாரும் இதை முடிவு பண்ணுறதுக்கான அதிகாரம் மக்கள்கிட்ட தான் இருக்குது. அப்படிலாம் ஒன்றும் அந்த மாதிரிலாம் ஒன்றும் எங்களுக்கு தெரியல. திமுக தான் வருன்ற மாதிரி தான் எங்களுக்கு தோணுது. இது நான் திமுக கட்சியோ இல்லை மற்ற சார்ந்த கட்சியோ நான் சொல்ல வரல, பொதுமக்கள் சார்பாக நாங்கள் சொல்ல வரோம். அது நான் திமுகவோ இல்லை அதிமுகவோ மற்ற நான் எந்த கட்சியிலையும் கிடையாது, பொதுவாக சொல்கிறேன். இது மக்கள் நல்லபடியாக இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் அது என்ன நடக்குதோ அதுதான் நடக்கும் இன்ஷா அல்லாஹ். அது ஆண்டவன் கட்டளை மாதிரி மக்கள் என்ன முடிவு நடிக்கிறாங்களோ அதுபடி தான் நடக்கும் இன்ஷா அல்லாஹ். ஆக்சுவலாக அவர் தான் வெட்டி அடிச்சிருக்காங்க. இப்போ தான் அவர் தான் வெளியில் கொண்டிருக்காரு. அவருக்கு அந்த வாய்ஸ்கெல்லாம் இல்லை. இப்போது அதெல்லாம் ஏற்றுக்கக்கூடிய எந்த விஷயமும் கிடையாது அதில். ஏன்னு கேட்டிங்கன்னா அதிமுகவும் இவங்களும் 2 பேரும் கூட்டணி இருந்தால் கூட திமுக தான் வெற்றி வரும். அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது.